வணக்கம் 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 நண்பர்களே. அதாவது ரைட்டு லெஃப்ட்டுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா திமுக உட்பட அமலாக்கத்துறையினர் செந்தில் பாலாஜி அவருடைய குடும்பத்தினரான அவரோட தம்பியான அசோக் குமாரையும் பார்த்திங்கன்னா சேர்த்து இந்த 7.5 நாட்டு சனி அடிக்கிற மாதிரி பார்த்திங்கன்னா ரைட்டு லெஃப்ட்டுன்னு சொல்லி மாற்றி அவங்கள பார்த்திங்கன்னா சோதனை மேலே சோதனை அடிச்சுக்கிட்டு இருக்குது. இப்போ என்னன்னு பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜி ஏற்கனவே பார்த்திங்கன்னா அவர் கைது செய்யப்பட்டார். அவருடைய தம்பியான அசோக் குமார் பார்த்திங்கன்னா இத்தனை நாளாக பல முறை சம்மன் அனுப்பியும் அவர் பார்த்திங்கன்னா நீதிமன்றத்தில் ஆஜராகலை. ஸோ அவரை பார்த்திங்கன்னா தற்சமயம் கைது செஞ்சுருக்கிறாங்க. அதன் பின்னர் அவரை கைது செய்து அதுக்கு அடுத்தபடியான ப்ராசஸ் என்ன செஞ்சிட்ருக்கிறாங்க அப்படின்ற ஒரு முழுமையான தகவல் தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மத்திய உளவுத்துறை கட்டுப்பாட்டில் செந்தில் பாலாஜி அவர்கள் இருக்கிறார். அவருடைய சகோதரர் அசோக் குமார் பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக் குமார் அவர் தற்பொழுது மத்திய உளவுத்துறையின் கட்டுப்பாட்டில் இருக்கிறார். ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு செந்தில் பாலாஜி அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 5 நாட்கள் பார்த்திங்கன்னா நீதிமன்ற காவலில் வச்சுருந்தாங்க. பின்னர் பார்த்திங்கன்னா புழல் சிறையில் அவர் அடைச்சி வச்சுட்டாங்க. இதற்கு இடையில் கடந்த 3ஆம் தேதி செந்தில் பாலாஜி தொடர்பான இடங்கள், அவருடைய சொந்தமான இடங்கள், அவருடைய நெருங்கிய உறவினர்கள், அவருடைய நண்பர்கள் மற்றும் வழக்கமுள்ள அனைத்து உறவினர் வீட்டிலும் நண்பர்கள் வீட்டிலும் பார்த்திங்கன்னா அதிகாரிகள் சோதனை நடத்தினாங்க. அந்த சோதனையில் 60 நிலம் தொடர்பான சொத்து ஆவணங்கள் பார்த்திங்கன்னா கைப்பற்றப்பட்டுச்சு. 22 லட்சம் ரூபாய் கணக்கில் காட்டாத பணம் கைப்பற்றப்பட்டுச்சு. அமலாக்கத்துறையினர் இவ்வளோ கணக்கில் வராத பொருட்கள் வைத்திருக்கிறீர்கள், பணம் வைத்திருக்கிறீர்கள் சொல்லி அமலாக்கத்துறையினர் தெரிவிச்சிருக்கிறாங்க. மேலும் செந்தில் பாலாஜியின் சகோதரர் கட்டி வந்துட்டுருக்கிற புதிய வீடு, அந்த புதிய வீட்டையும் பார்த்திங்கன்னா அமலாக்கத்துறையினர் முடக்கி வச்சுருக்காங்க. ஸோ செந்தில் பாலாஜி அவர்கள் அவருடைய சகோதரரான அசோக் குமாருக்கு 4 முறை பார்த்திங்கன்னா அதாவது 4 வாட்டி சம்மன் அளிச்சுமே அவர் நீதிமன்றத்தில் ஆஜராகலை. அவருடைய மனைவியும் பார்த்திங்கன்னா ஒரு முறையும் பார்த்திங்கன்னா மாமியாரும் சரி அவருடைய மனைவியும் சரி ஒரு முறையும் பார்த்திங்கன்னா சம்மன் அளித்ததுக்கு யாருமே பார்த்திங்கன்னா ஆஜராகலை. இந்த நிலையில் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக் குமார் அவர்களை பார்த்திங்கன்னா வலை வீசி தேடி இருந்தாங்க. இந்த சமயத்தில் கேரளா மாநிலத்தில் கொச்சி விமான நிலையத்தில் பார்த்திங்கன்னா அவரை கைது செய்யப்பட்டதாக தகவலானது வெளியாச்சு. இந்த ஒரு சூழ்நிலையில் மத்திய உளவுத்துறை கட்டுப்பாட்டில் செந்தில் பாலாஜி அவர்கள் செந்தில் பாலாஜியுடைய தம்பி அசோக் குமார் இருப்பதால் பார்த்திங்கன்னா தகவலானது வெளியாகிருக்கு. உளவுத்துறை அதிகாரிகள் பார்த்திங்கன்னா அசோக் குமாரை ரகசிய இடத்துல வச்சு விசாரணை நடத்தி இருக்கிறதா சொல்லப்படுது. உளவுத்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்திய பிறகே பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக் குமார் பார்த்திங்கன்னா அமலாக்கத்துறையிடம் ஒப்படைக்கப்படுவார் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. சரிங்களா? இதில் அசோக் குமார் உளவுத்துறை கட்டுப்பாட்டில் இருப்பது குறித்து உறுதியான தகவல் பார்த்திங்கன்னா இன்னும் இது வரைக்கும் வெளியாகலை. ஸோ இது ரூமரா இல்லை உண்மை சம்பவமான்றது பார்த்திங்கன்னா இன்னும் வெளிப்படையாக வெளியிடவில்லை. ஸோ இருந்தாலும் இது அரசியல் வட்டாரத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா பேசப்பட்டு வந்துட்டுருக்கிற ஒரு விஷயம். ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.